ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் கூட நாம் ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தின் பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு முதல் 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதையும், தேவ கோபாக்கினை நம் மீது எவ்வாறாக இருக்கிறது, அதற்கு தப்பி பிழைக்க வேண்டுமானால் நியாயப்பிரமாணம் ஒருபோதும் உதவி செய்யாது, நியாயப்பிரமாணம் நம் பாவிகள் என்று நம்மை காண்பித்து கொடுக்குமே தவிர நம் பாவங்களை மன்னிக்கிறதற்காக நியாயப்பிரமாணம் ஒன்றும் செய்யாது. மாறாக தேவனை நாம் பற்றும் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதாக பவுல் வலியுறுத்தியதை நாம் பார்க்க முடியும். அவர் பழைய ஏற்பாட்டிலே யூதர்களின் முறைமைகளையும், யூதர்கள் எவ்வாறாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார்கள், ஆனாலும் கூட இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிரஜாதியாரும் அவரிடத்திலே வரும்படியான அந்த தயவை தேவன் நமக்கு தந்தருளினார் என்ற காரியத்தை குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு படி மேலே போய் 4ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் தங்கள் தகப்பனாக எண்ணின ஆபிரகாமை குறித்து அவன் விளக்கி அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படாமல் விசுவாசத்தினாலே தான் அவன் நீதியாக்கப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் கூறுகிறது என்பதை அவன் கோடிட்டு காட்டுகிறான். இதையே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். இதைத்தான் பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை ஆபிரகாம் சொல்கிறார். ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார் என்ற வேத வசனம் சொல்லும் பொழுது அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாரா இல்லையா? அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அல்ல, அவர் பிறகுதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் என்பதாக கூறி, அதனாலே பாவியாக இருக்கிற யூதன் மாத்திரம் அல்ல, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் மாத்திரம் அல்ல, புறஜாதியானும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை பவுல் அழகாக விளக்குகிறார். அதே போல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஏனெனில் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தினாலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்று பவுல் கூறுகிறார். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தார் என்பதையும் பவுல் விளக்குகிறார். உன் சந்ததியை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் சொல்லும் பொழுது தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதல்லவனாய் இருந்த பொழுதும் அவன் சரீரம் செத்து போனது, சாராளின் கற்பம் செத்து போனது. ஆனால் அதைவிட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் மேன்மையாக எண்ணினான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் கூட அப்படியே அது நீதியாக எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று பவுல் 4ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கையில் கிருபையினாலே அவரிடத்திலே அண்டும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். எப்படி கிருபையினாலே பெற்றிருக்கிறோமாம்? நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது அல்ல. இப்படி அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது கிருபையினாலே உண்டானது. We did not deserve it, but Christ paid it all என்பதாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்னைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயம் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே முழு உலகமும் பாவத்திற்குள்ளானது போல கிறிஸ்துவின் மரணத்தினாலே முழு மனுக்குலத்திற்கும் மீட்பு இலவசமாக கிடைக்கிறது என்பதை பவுல் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் இருப்பதற்கு முன்பாகவே பாவம் உலகத்திலே இருந்தது. நியாயப்பிரமாணம் பாவத்தை எடுத்து காட்டியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமாக காணப்பட்டான் என்று கிறிஸ்துவையும் ஆதாமையும் அவன் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று பவுல் 5ஆம் அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இந்த பகுதிகளை எல்லாம் அதிகாரமாக வாசித்தாலும் பவுல் இதை ஒரு நிருபமாக எழுதினதினாலே தொடர்ச்சியான காரியங்களை பவுல் குறிப்பிட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலேயும் கூட ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. என்று கிருபையினாலே நான் வாழ்கிறேன், அதனால் நான் பாவம் செய்யலாம், தேவனுடைய கிருபை என்னை மன்னிக்கும் என்பதாக நாம் எப்பொழுதும் இருக்க முடியாது என்ற காரியத்தை பவுல் வலியுறுத்துகிறார். ஏன் அப்படி செய்யக்கூடாதாம்? பாவத்திற்கு நான் மரித்து விட்டேன் என்று சொல்லுகிற நான் மறுபடியுமாக பாவத்திற்கு பிழைத்திருக்க முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கக்கூடாது. அதனாலே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் கூட ஒரு புது ஜீவனுள்ள மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த ஞானஸ்நானத்தினாலே பழைய மனுஷனுக்கு மரித்து புதிய மனுஷனாக நாம் எழும்பி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்பது அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுதோ நாம் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டதினாலே பிழைத்திருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். கிறிஸ்து ஒருமுறை மரித்தது போல நீங்களும் நானும் ஒருமுறை அந்த ஞான ஸ்நானத்திலே அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறோம். ஆகையால் நாம் பாவத்திற்கு பிழைத்திருக்க முடியாது. நாம் மறுபடியுமாக இதனாலே பாவம் செய்கிறவர்களாக காணப்பட முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனாலே நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஒரு நாளும் ஆளக்கூடாது என்று சொல்லி பவுல் கூறுகிறார். நம்முடைய அவயவங்களை நாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனால் நாம் ஒருபோதும் கிருபையினாலே நான் பாவம் செய்யலாம் என்கிறதான எண்ணத்திலே இருக்கக்கூடாது என்பதை கூறுகிற பவுல், மாம்ச பலவீனத்தின் நிமிஷமாக நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நம்முடைய சரீரங்களை நாம் பாவத்திற்கு அடிமையாக்க இருந்தோம். இப்பொழுதோ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய சரீரங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பாவத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிக்கும் அடிமையாக ஒப்பு கொடுக்க முடியுமே என்பதாக பவுல் வாதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் முற்காலத்திலே செய்த பாவமானது இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதினாலே நமக்கு என்ன பலன் இருக்கிறது? அதை நாம் ஏன் மறுபடியுமாக செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அதனாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவனாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். பிரியமானவர்களே, முதல் 3 அதிகாரங்களிலே தேவ கோபாக்னியை குறித்து, பாவம் செய்வதனாலே ஏற்படுகிற காரியங்களை குறித்து, நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பாவியாக தீர்க்கிறது என்பதை குறித்து சொன்ன பவுல் அதோடு நிறுத்திவிடாமல் எப்படி நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும், நாம் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்
தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், ஏன் நாம் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைக்கப்படுகிறோம் என்ற காரியங்களை அழகாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை நாம் தியானிக்கலாம். God bless you all.